கூட்டு வட்டியில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 800 வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி. ஆனா கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ கொஸ்டின்ல செமி ஆனுவல்னு சொல்லியிருக்காங்க. செமி ஆனுவல்னா ஒண்ணும் இல்ல, அரையாண்டுக்கு ஒரு முறை. சரிங்களா? ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 926.10 மொத்த தொகையா கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 800 வட்டி ஆண்டுக்கு 10%. ஆனா கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்றத சொல்றாங்க. ஸோ அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 926.10 கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த அசலுக்கும் இந்த மொத்த தொகைக்கும் ரேஷியோ எடுங்க. இங்க என்ன இருக்குது 800 அதே மாதிரி இங்க 926.10. ஸோ இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்ப ரெண்டு பக்கமும் 100ஆல பெருக்கணுமா இந்த புள்ளிக்கு வரும். இங்க ரெண்டு பக்கம் 100ஆல பெருக்கணும். அப்ப என்ன வரும் 80,000 வரும். அதே மாதிரி இங்க இந்த புள்ளிக்கு போயிடும், 2 ஜீரோக்கு இந்த புள்ளி போயிடும். அப்ப என்ன வரும் 92,610 வரும். ஸோ 0க்கு 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு மேலே எதாவது கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 8,000. அதே மாதிரி இங்கே 9,261. நெக்ஸ்ட் வட்டி எடுங்க 10%. ஸோ வட்டி கால்குலேட் பண்ணுறது இது வந்து ஆண்டு வட்டி. வட்டி கால்குலேட் பண்ணுறது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறாங்க. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டின்னு சொன்னாவே கொடுத்துருக்க வட்டி 2ஆல் வகுக்கணும். ஸோ 10/2 அப்படியே கேன்சல் பண்ணால் 5%. ஸோ 5% எழுதுவோம், 5/100க்கு 100 எழுதுவோம். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 1/20 வரும். ஸோ இந்த 20 எடுத்து இந்த டினாமினேட்டர் இருக்கிற 20 எடுத்து அப்படியே இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கணும். அதாவது அசலுக்கான ரேஷியோ அந்த வேல்யூக்கிட்ட எழுதிக்கணும். அதே மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணி 20+1 21 இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கணும். அது மொத்தத்தை கிட்ட அதாவது 20 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த 20 ஸ்கொயர் பண்ணால் 8,000 வருதுன்னு பாருங்க, கியூப் பண்ணால் 8,000 வருதுன்னு பாருங்க. ஸோ 20 கியூப் பண்ணால் 8,000 வருது. அதே மாதிரி 21 கியூப் பண்ணால் 9,261 வருது. ஸோ அப்போ பாருங்க வருஷம் 3 வருஷம். சரிங்களா? வருஷம் 3 வருஷம். இங்க வட்டி வந்து டைரக்டா போட்டோம்னா நான் அப்படியே 3 வருஷம் போட்டுக்கலாம். ஆனா வட்டி என்ன பண்ணிக்கிறோம் அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கோம். அப்ப இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி வகுத்த மாதிரியே இந்த வருஷத்தையும் 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்துமா 1.5, அதாவது 1.5 வருஷம். சரிங்களா? 1.5 கொடுத்தா அப்படி போட்டுக்கலாம். ஆனா கொடுக்கல. இங்க எப்படி கொடுத்துருக்காங்க 1/2 கொடுத்துருக்காங்க. 2 ஈக்குவல் தான். இப்படி கொடுத்துருக்காங்க, பின்னத்துல கொடுத்துருக்காங்க 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.